வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இணைந்திருக்கும் நான் லாஸ்லியா மரியநேசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் ஜப்பான் விஜயத்தில் ஞானசார தேரர் பங்கேற்றுள்ளதாக வெளியாகிய தகவல் பொய்யானது என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் இன்று நடைபெறவிருந்த பூகோள காலக்கிரம மீளாய்வு தொடர்பான விவாதம் ஒத்திவைப்பு. முத்துராஜவனவில் 406 ஏக்கர் காணியை நிரப்பும் பணிகளை தற்காலிகமாக நிறுத்த கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் தீர்மானம். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தமையால் பகிஷ்கரிப்பை தொடர்வதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க சம்மேளனம் அறிவிப்பு. உதயங்க வீரதுங்கவை கைது செய்யுமாறு பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஜப்பான் விஜயத்தில் ஈடுபட்டுள்ள பிரதிநிதிகள் குழுவின் உறுப்பினராக கள்ளக்கோடு அத்தி ஞானசார தேரர் பங்கேற்கவில்லை என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றினூடாக அறிவித்துள்ளது. கலகொட அத்தஞானசார தேரர் ஜனாதிபதி மற்றும் அரச விஜயத்தில் ஈடுபட்டுள்ள பிரதிநிதிகள் குழுவுடன் ஜப்பானுக்கு சென்றுள்ளதாக சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட சில இணையதளங்கள் ஊடாக பிரசாரங்கள் மேற்கொள்ளப்படுவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இது பொய்யான கருத்து என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் ஜப்பான் விஜயத்திற்கு முன்னரே தனிப்பட்ட ரீதியில் கலகொட அத்தஞானசார தேரர் ஜப்பான் சென்றுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜப்பானில் வசிக்கும் இலங்கை பிரஜைகளை ஜனாதிபதி சந்தித்த சந்தர்ப்பத்தில் ஞானசார தேரரும் அந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி மற்றும் பணிப்பாளர் சபையின் செயற்பாடுகள் தொடர்பில் நம்பிக்கை இல்லை என ஸ்ரீலங்கன் விமான நிறுவன விமானிகள் சங்கம் கடிதம் ஒன்றினூடாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அறிவித்துள்ளது. இலங்கை விமானிகள் சங்கம், இலங்கை சுதந்திர ஊழியர் சங்கம், விமான உதவியாளர்கள் சங்கம் மற்றும் இலங்கை விமான சேவை நிறைவேற்று சங்கம் ஆகியன இணைந்து ஜனாதிபதிக்கு இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளன. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் ஊழல் தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு தொடர்பில் இந்த கடிதத்தினூடாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவன விமானிகள் சங்கம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தால் கொள்வனவு செய்யப்பட்ட 3 சிறிய விமானங்கள் பாதுகாப்பான விமான பயணத்திற்கு தகுதியானது என்பதை உறுதிப்படுத்தும் எடப்ஸ் சான்றிதழை பெறவில்லை என ஸ்ரீலங்கன் விமான நிறுவன விமானிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. எடப் சான்றிதழ் இன்மையால் குறித்த விமானங்களை சேவையில் ஈடுபடுத்த முடியாதுள்ளதுடன் அதிகபட்ச செயற்திறனுடன் விமானங்களை சேவையில் ஈடுபடுத்தி வருமானத்தை ஈட்டுவதற்கான இயலுமை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பாரிய நட்டத்தை எதிர்நோக்கியுள்ள ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் விமானங்களை எவ்வித பயன்பாடுமின்றி விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை இந்த நிறுவனத்தின் நட்டத்திற்கான மற்றொரு காரணி என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நிறுவனத்தின் வியூகம் அல்லது பயணங்கள் தொடர்பில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கு தற்போதைய பிரதம நிறைவேற்று அதிகாரிக்கோ பணிப்பாளர் சபைக்கோ எவ்வித அனுமதியும் வழங்க வேண்டாம் என விமானிகளின் சங்கம் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் மீள் வியூகம் தொடர்பில் ஆலோசனை வழங்கும் நிறுவனமான நைராஸ் நிறுவனத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் எவ்வித நம்பிக்கையும் இல்லை என இலங்கை விமானிகள் சங்கத்தின் கடிதத்தினூடாக ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்கவை கைது செய்வதற்கான பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதிவான் லங்கா ஜாரத்ன இந்த பகிரங்க பிடியாணையை பிறப்பித்துள்ளார். இலங்கை விமானப்படைக்கு யுக்ரைன் நாட்டிலிருந்து மிக் விமானங்களை கொள்வனவு செய்வதில் இடம்பெற்ற நிதி மோசடி தொடர்பில் உதயங்க வீரதுங்கவிற்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் தலையீடு செய்து கோடிக்கணக்கான பணத்தை முறையற்ற விதத்தில் உதயங்க வீரதுங்க ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச போலீசாருக்கு அனுப்பி வைக்கும் வகையில் ஆங்கில மொழியில் பகிரங்க பிடியாணை பிறப்பிக்குமாறு போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவு நீதிவானிடம் கோரிக்கை விடுத்தது. இதனை தவிர யுக்ரைன் நாட்டு பிரஜைகள் 5 பேர் மற்றும் வழக்குடன் தொடர்புடைய விமான சேவை நிறுவனம் என்பன வழக்கின் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிட்டு அவர்களுக்கும் அறிவித்தல் பிறப்பிக்குமாறு நீதிவானிடம் இன்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த நபர்கள் மற்றும் குறித்த நிறுவனம் இழைத்துள்ள குற்றம் என்பன தொடர்பில் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 37வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் இன்று நடைபெறவிருந்த பூகோள காலக்கிரம மீளாய்வு தொடர்பான விவாதம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை இலங்கை வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு உறுதி செய்தார்.
இலங்கை தொடர்பில் இன்றும் எதிர்வரும் 21ஆம் தேதியும் 2 விவாதங்கள் நடத்தப்படும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் சையத் ராட் அல் ஹுசைன் தெரிவித்திருந்தார். இதேவேளை எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள இலங்கை தொடர்பான பூகோள காலக்கிரம மீளாய்வு தொடர்பான விவாதத்தில் வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன உள்ளிட்ட இலங்கை பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளதாக ஜெனீவாவிற்கான இலங்கையின் வதிவிட பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் இன்று நடைபெற இருந்த அமர்விலும் தான் கலந்து கொள்வதாக ரவிநாத் ஆரியசிங்க நேற்று நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பூகோள காலக்கிரம மீளாய்வு தொடர்பில் இலங்கை குறித்த விவாதம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு என்று குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். செய்தி அறையிலிருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். வணக்கம் த்ரிஷானோ. வணக்கம் ஜெப்ரி. கடந்த காலங்களை எடுத்துக்கொண்டால் த்ரிஷானோ, அவசர கால சட்டம், நீண்ட நாட்களுக்கு பிறகு ஊரடங்கு சட்டம் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் கேள்விப்பட்டோம். அதற்கான காரணம் நாட்டில் ஏற்பட்ட சில சம்பவங்கள். த்ரிஷானோ, இப்போது நாட்டில் என்ன நடக்கிறது? அதாவது ஜெப்ரி, இந்த நாட்டில் நடக்கும் விடயங்களுக்கு முன்னதாக நாம் ஒரு சில விடயங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அண்மைய சம்பவங்களுக்கு முன்னராக இந்த நாட்டில் எவ்வாறான நிலைமை ஏற்பட்டிருந்தது? உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றவுடன் ஐக்கிய தேசிய கட்சி தோல்வி அடைந்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் இலங்கை படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. பாருங்கள், புதிதாக உருவாக்கப்பட்ட கட்சி ஒரு வருடம் கூட இல்லை, பல இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது. களமிறங்கிய கட்சி. குறிப்பாக அந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சி தான் அரசாங்கத்தில் அமைச்சரவை அந்தஸ்துல அமைச்சு பதவிகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற பாரிய கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சி தான் அரசாங்கமாக இருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வருடம் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இவ்வாறான பாரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. அதே போன்று அந்த கட்சி ஒரு வருடம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அதன் இலச்சினை புதிது, மக்களுக்கு புதிதாக இருந்தாலும் அந்த மொட்டு சின்னம் புதிதாக இருந்தாலும் அது வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போன்று முக்கிய ஒரு காரணம், ஐக்கிய தேசிய கட்சி எதிர்கட்சியாக இருந்த காலத்தில் வெற்றி பெற்ற பகுதிகளில் கூட இந்த தேர்தலில் இந்த கட்சியிடம் தோல்வி அடைந்திருக்கிறது. 30வது தேர்தலிலும் கூட படுதோல்வி அடைந்திருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சி தொடர்ச்சியான 30வது தோல்வி. அப்படியாகத்தான் இந்த நிலைமை இருந்தது. அதன் பிறகு ஒரு சில விடயங்களை ரணில் விக்ரமசிங்க கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியின் அடிமட்ட தொண்டர்களும் ஆதரவாளர்களும் கூறியிருந்தார்கள். ஆணித்தரமாக வலியுறுத்தி கூறினார்கள், ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் பதவியிலிருந்து அவர் நீங்க வேண்டும், அவர் பிரதமர் பதவியை விட்டு விலக வேண்டும், அதே போன்று தலைவர் பதவியிலிருந்து விட்டுக் கொடுக்க வேண்டும், 2ஆம் கட்ட தலைமைத்துவம் உருவாக்கப்பட வேண்டும் என மக்களும் ஆதரவாளர்களும் அடிமட்ட தொண்டர்களும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் குரல் கொடுத்தார்கள். இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் பாரிய விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அண்மைய காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்களாக தான் இது பதிவாயிருந்தது. சர்ச்சைக்குரிய முறைகள் கொடுக்கல் வாங்கல் விவகாரம், மத்திய வங்கியில் இடம்பெற்ற இந்த விடயம் பாரிய விடயமாக பேசப்பட்டிருந்தது. இதில் அர்ஜுன் மகேந்திரன் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க பிரதமர் அவருடைய நெருங்கிய நண்பர். அதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. குறிப்பாக அவர் திருமண வீட்டுக்கு செல்லும் போது கூட பிரதமருக்கு தெரிகின்றது அவர் சிங்கப்பூருக்கு திருமண வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் என்று. இவ்வாறு நெருங்கிய நண்பர். இவரை பாராளுமன்றத்தில் அர்ஜுன் மகேந்திரனுக்கு ஆதரவாக பல சந்தர்ப்பங்களில் ரணில் விக்ரமசிங்க குரல் கொடுத்திருக்கிறார். அர்ஜுன் மகேந்திரன் சிறந்தவர், நல்லவர் என்று கூறுவதை போன்று பல விடயங்களில் குரல் கொடுத்திருக்கிறார். எனவே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருடைய நெருங்கிய நண்பர் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதே போலதான் த்ரிஷானோ, குறிப்பாக உதயங்க வீரத்துங்க துபாயில் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்து மறுநாள் இலங்கைக்கு கொண்டு வருவதாக கூறினார்கள். எங்கே போனார் என்று உதயங்க வீரத்துங்க. அதே போன்று அர்ஜுன் மகேந்திரன் நீதிமன்றத்துக்கு முன் வர வேண்டும் என்று, அல்லது சிஐடிக்கு முன் ஆஜராக வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. எங்கே அவர்? இப்போது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவரை கைது செய்தால் அவரை காணவில்லை. இறுதியாக அவருக்கு ஒரு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்தது சிங்கப்பூருக்கு. அந்த அழைப்பாணை திரும்ப நேரடியாக கொடுத்த இடத்துக்கே திரும்பி வந்திருக்கிறது. அதாவது அவர் அந்த இடத்தில், அந்த விலாசத்தில் அவர் இல்லாததன் காரணமாக அந்த அழைப்பாணையை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல த்ரிஷான பாருங்க, இப்பொழுது சாகல ரத்நாயக்க சட்டம் ஒழுங்கு அமைச்சர் தற்போது பதவி விலகி சென்றிருக்கிறார். அதே போலதான் திலக் மாரப்பன அவர் எவன்கார்ட் சம்பவத்தோடு தொடர்புடையதாக கூறி அவர் பதவியை ராஜினாமா செய்து விட்டிருந்தார். அவரும் சட்டம் ஒழுங்கு அமைச்சர். சட்டம் ஒழுங்கு அமைச்சர்கள் இருவர் அந்த பதவியை துறந்தார்கள். அதன் பிறகு சட்டம் ஒழுங்கு அமைச்சர் பதவி எங்கு வந்தது என்பதும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நிச்சயமாக. அதுக்கு பிறகு இப்போது ரஞ்சித் பதவி பிரமாணம் செய்தார். அதே போன்று அதிவேக வீதி நிர்மாணம் தொடர்பில் மோசடிகள் தொடர்பாக கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் லக்ஷ்மண் கிரியால. அதே போலதான் கபீர் ஹாஷிம், மாலிக் சமர் விக்ரம போன்றோர் பல்வேறு வகையில் விமர்சிக்கப்பட்டிருந்தார்கள். அதே போல இந்த தலைமைத்துவம் தொடர்பாக அண்மையில் ரணில் விக்ரமசிங்க பிரதமர் அவர்கள் இந்த தேர்தலின் பின்னர் முடிவின் பின்னர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அது சரியாக பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி, இன்றைக்கு மார்ச் மாதம் 16ஆம் தேதி ஆகின்றது. ஒரு மாதத்துக்கு முன்னர் தெரிவித்த கருத்தை அடுத்து
புதிய தலைமைத்துவத்தை உருவாக்க உள்ளோம், அதனையே தற்போது நான் கூறினேன். அவ்வாறென்றால் எப்போது? அது தொடர்பில் கலந்துரையாடி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு பட்டியல் ஒன்றை அனுப்பிய பின்னரே நடைமுறையாகும். 24 மணித்தியாலங்கள் செல்லாது. மொழிபெயர்ப்பை தற்போது நாம் மேற்கொள்கிறோம். திரிஷானா, கட்சியின் தலைமைத்துவத்தை உருவாக்குவதாக ரணில் விக்ரமசிங்க பிரதமர் கூறினார். இது பல தடவைகள் கூறிய கருத்து. ஆனால் அவர் கூறி இப்பொழுது நீங்கள் கூறுவது போன்று ஒரு மாதம் கடந்திருக்கின்ற நிலையில் முன்னெடுக்கப்பட்ட விடயங்கள் என்ன? ஆரம்ப கட்டத்தில் கூறியிருந்தேன், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பில் உடனடியாக நாம் எதனையும் கூற முடியாது. அதன் பின்புலத்தில் என்னென்ன நடந்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் நாம் இவற்றை ஆராய்ந்தோம். அதாவது 2012ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி தோல்வி அடைந்த பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் பாரியோர் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அதன் பிறகு அந்த ஆர்ப்பாட்டம் சிறிகொத்த நோக்கி நகர்ந்தது. எனவே சிறிகொத்த வீதி அன்றைய தினம் மூடப்பட்டது. அதுவரை காலமும் சிறிகொத்த வீதி செப்பனிடப்படாதிருந்தது, சேதமடைந்திருந்தது, எவருக்குமே தெரியவில்லை. இருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் செய்தார் என்று தான் நம்பப்படுகின்றது. சிறிகொத்த வீதி அதன் பிறகு செப்பனிடப்பட்டு வீதி மூடப்பட்டிருந்தது. எனவே ஆதரவாளர்களால் சிறிகொத்தவை நோக்கி நகர முடியவில்லை. அவ்வாறான ஒரு நிலைமை, அதாவது ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் பதவியை விட்டு வெளியேற வேண்டும் என கூறப்படும் சந்தர்ப்பங்களில், அந்த கருத்துக்கள் வலியுறுத்தும் சந்தர்ப்பங்களில் வேறொரு விடயம் தலை தூக்குகின்றது. அப்படி வேறொரு விடயம் தலை தூக்கியவுடன் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் இதனை மறந்து விடுகிறார். எனவே இந்த முறை பாருங்கள், இந்த அசம்பாவிதங்கள் நடைபெற்று அதன் பிறகு ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் தோல்வி அடைந்த பின்னர் அந்த அசம்பாவிதங்கள் நடைபெற்றன. எனவே ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் பதவி விலக வேண்டும் என்ற அந்த கருத்து அப்படியே மறைக்கப்பட்டு விட்டது. அதே போலதான் இந்த வாசுதேவ நாணயக்கார வெளியிட்ட கருத்தை நாங்கள் இப்பொழுது பார்த்துவிட்டு மீண்டும் இணைந்து கொள்ளலாம். திரிஷானா, the question of party and the leadership, எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் நான் இதனை கூறுகின்றேன். கட்சி தலைமைத்துவம் தொடர்பான பிரச்சினை தற்போது தீவிரமடைந்துள்ளது. ரணில் விக்ரமசிங்க இதனை எவ்வாறு தவிர்ப்பது? கட்சிக்குள் அவருக்கு எதிர்ப்பலை உள்ளது. இனங்களுக்கிடையில் ஏற்பட்ட சம்பவங்களின் போது தற்காலிகமாக தலைமைத்துவம் வகிப்பதற்கான சந்தர்ப்பம் கிட்டியது. நாட்டை பாதுகாப்பதாக தெரிவித்து இந்த சம்பவங்களினூடாக தலைமைத்துவத்தை பாதுகாத்துக் கொண்டார். he was able to stabilize himself. இந்த அம்பாறை, கண்டி ஆகிய அந்த சம்பவங்களுக்கு பிறகு இந்த சமூக வலைதளங்கள் இப்போது பல இடங்களில் பேசும் பொருளாக இருந்தது. குறிப்பாக நேற்று தான் ஃபேஸ்புக் கூட வழமைக்கு திரும்பியது. வாட்ஸ்அப் அதற்கு முந்தைய நாள் வழமைக்கு திரும்பி இருந்தது. திரிஷானோ, இந்த ஃபேஸ்புக் சமூக வலைதளங்கள் தொடர்பாக தற்போது பேசுவதற்கான காரணம் என்ன? அதாவது ஜெஃப்ரி, ஃபேஸ்புக் சமூக வலைத்தளங்கள், இந்த சமூக வலைத்தளங்களில் ஒரு ஆட்களையோ அல்லது கட்சியையோ அல்லது வேறு ஏதோ ஒரு விடயத்தை தூண்டும் விதத்தில் சில விதிமுறைகள் இருக்கின்றன. அதாவது சில விடயங்களை அப்டேட் செய்கிறார்கள் என்று கூறுவார்கள். சில தகவல்களை பதிவிடுவது, அந்த தகவல்களை பதிவிடுவதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு இடங்களில் இவ்வாறான தூண்டல்கள் ஏற்படுகின்றன. இந்த தூண்டுதல்கள் காரணமாகவே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன என்று கருதியே அந்த தடை ஏற்படுத்தப்பட்டது. என்றாலும் அந்த தடை சரியான ஒரு விடயம். ஆனால் இந்த விடயங்களை முன்மொழிந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அதாவது தவறான விடயங்களை தூண்டும் விதத்தில் செயற்பட்டவர்கள், இவர்கள் சாதாரணமானவர்களால் செய்ய முடியாது. அதாவது எம்மை போன்று சாதாரணமாக ஒரு பேஸ்புக் கணக்கு புத்தகத்தை வைத்துக்கொண்டு அதனூடாக ஒரு விடயத்தை தரவிறக்கம் செய்யவோ அல்லது பதிவு செய்து மேற்படி விடயங்களை மேற்கொள்ளவோ முடியாது என்பதுதான் உண்மையான விடயம். ஏனென்றால் அதற்கு சிறந்த முறையில் தொழில்நுட்ப அறிவு இருக்க வேண்டும். அதுபோல ஒரு குழு இருக்க வேண்டும். ஒரு குழு ஒன்றாக செயற்பட வேண்டும். அந்த குழு அந்த தகவல்களை பரிமாறிக்கொண்டே செல்ல வேண்டும். இதற்கு பின்னால் யாராவது இருக்கின்றார்கள் என்றுதான் நீங்க கூற வர்றீர்கள். ஆம், நிச்சயமாக இதற்கு பின்னால் இருப்பவர்களை கண்டுபிடிப்பது ஒன்றும் அவ்வளவு கடினமான காரியம் அல்ல. அதாவது தற்போதைய அறிவியல் உலகத்தில் அந்த இது போன்ற விடயங்களை இலகுவாக கண்டறியலாம். யார் இதனை முதலில் பரப்பியது, அதன் பிறகு அது எவ்வாறு பரிமாற்றப்பட்டது, அதற்கு என்ன காரணம், பின்புலத்தில் இருப்பது யார். உதாரணத்துக்கு இப்பொழுது நாங்கள் எங்களுடைய ஒரு நிபுணர் இன்றைய காலை தினம் நியூஸ்லைன் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தார். குறிப்பாக கூகுள் சர்ச் மூலமாக, கூகுள் பொறியூடாக 6ஆம் 7ஆம் திகதிகளில் குறிப்பாக இந்த கண்டியில் இடம்பெற்ற சம்பவங்களின் போது எத்தனை பேர் இந்த பெட்ரோல் குண்டை எவ்வாறு தயாரிப்பது என்று ஆராய்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக 6ஆம் 7ஆம் திகதிகளில் அதுதான் பெரும்பாலும் பலராலும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. அதாவது பலர் ஆராய்ந்திருக்கிறார்கள் பெட்ரோல் குண்டை எப்படி தயாரிப்பது, இதற்கு தேவையான எவ்வாறான பொருட்கள் தேவை, இதை எப்படி பயன்படுத்துவது என. இது யார், சாதாரண பொதுமக்களா பயன்படுத்த போகுது? சாதாரண பொதுமக்களுக்கு பெட்ரோல் குண்டு தொடர்பில் என்ன தேவை இருக்கிறது? நிச்சயமாக அதே போலதான் இவ்வாறான நிபுணர்கள் இருக்கின்றார்கள் கண்டுபிடிப்பதற்கு.
இவர்களை பயன்படுத்தலாம். இந்த இலங்கையில் இருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த அசேல வைத்திய அலங்கார் என்பவர் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். அதனை எப்படி கண்டுபிடிப்பதென அவர் ஒரு விடயத்தை கூறி தெளிவுபடுத்தியிருந்தார். எனவே அவர் போன்ற புலமை மிக்கவர்கள் நிபுணர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர் அந்த புத்திஜீவிகளை பயன்படுத்தி இதற்கு ஒரு தீர்வு காணலாம். இதனூடாக எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய இது போன்ற அசம்பாவிதங்களை தடுக்க முடியும். ஆம் த்ரிஷானோ, அதே போல இப்போது பிரதமரை வெளியே செல்லுமாறு கிராம மட்டத்தில், அதாவது குறிப்பாக அடி மட்டத்திலிருந்து தற்போது குரல் எழுப்பப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் அப்படி வியாபித்துக் கொண்டிருக்கிற இந்த நாடு முழுவதும் பிரதமர் பதவி விட்டு விலக வேண்டும், தலைமை பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை கிராம மட்டத்திலிருந்து மக்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுதினம் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்பு நிற்பதாக எதிர்க்கட்சி ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி கூறி வருகின்றது. எனவே அதையும் நாம் கூறலாம். அதே போன்று அடுத்து வரும் நாட்களில் என்ன நடைபெறப் போகின்றது என்று மக்கள் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நாம் தயார். நீங்களும் இணைந்திருங்கள். இன்னும் பல்வேறு செய்திகளோடு லாஸ்லியா. கொழும்புக்கு வெளியே அதிவேக வீதியின் கடவத்தை கெரவலப்பிட்டிய வீதியின் நிர்மாண பணிகள் மிக விரிவாக இடம்பெற்று வருகின்றன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஆலோசனைக்கு அமைய வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நேரடி கண்காணிப்பின் கீழ் 2016 ஆண்டு மாதம் 1ஆம் தேதி இதன் நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. கடவத்தை கெரவலப்பிட்டிய அதிவேக வீதியின் நீளம் 9.6 கிலோமீட்டர் என்பதுடன் 4 ஓடுதளங்களை கொண்டமைந்துள்ளது. 3 மேம்பாட்டு திட்டத்தில் அடங்குகின்றன. சீன கடனுதவி மற்றும் அரசு வங்கிகளின் கடன் மானியத்தின் கீழ் இந்த திட்டத்திற்காக 77.7 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. தெற்கு அதிவேக வீதியில் இருந்து கொழும்பு நகருக்குள் நுழையாது கட்டுநாயக்க அதிவேக வீதி மற்றும் மத்திய அதிவேக வீதி ஆகியவற்றுக்கு பயணிக்கக்கூடிய இந்த அதிவேக வீதியின் நிர்மாண பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டதன் பின்னர் கொழும்பு நகரின் வாகன நெரிசல் குறைவடையும். நிலையான அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் முத்துராஜவெல பகுதியில் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ள விநியோக நகரை இணைத்து நிர்மாணிக்கப்படும் இந்த அதிவேக வீதி நாட்டின் அபிவிருத்திக்கு பாரிய பங்களிப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நிலையான அபிவிருத்தி வேலை திட்டத்தின் முதலாவது திட்டமான இந்த அதிவேக வீதி அடுத்த வருடம் நடுப்பகுதியில் மக்களிடம் கையளிக்கப்பட உள்ளது. பல்கலைக்கழக தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கும் பிரதமர் அலுவலக பிரதிநிதிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது. அதற்கமைய கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என பல்கலைக்கழக ஒன்றிணைந்த தொழிற்சங்க சம்மேளனத்தின் தலைவர் எட்வர்ட் மல்வத்தகே குறிப்பிட்டார். பிரதமர் அலுவலகத்தில் இன்று முற்பகல் இந்த பேச்சுவார்த்தையை நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் பின்னர் பணி பகிஷ்கரிப்பை தொடர்வதற்கு தீர்மானிக்கப்பட்டதாகவும் எட்வர்ட் மல்வத்தகே தெரிவித்தார். மாதாந்த நிலுவைக் கொடுப்பனவு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தி 15,000க்கும் மேற்பட்ட கல்விசாரா ஊழியர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டு வருகின்றனர். 2016 ஆண்டு உடன்பாடு காணப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துமாறு பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள கல்விசாரா ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 17வது நாளாகவும் தொடரும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பல்கலைக்கழக செயற்பாடுகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் உயர்கல்வியை தொடரும் 1,50,000க்கும் அதிகமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10 மாணவர்களுடன் இயங்கி வருகின்றது கம்பளை பாரண்டா தமிழ் வித்தியாலயம். நாவலப்பிட்டி கம்பளை கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பாரண்டா தமிழ் வித்தியாலயத்திற்கு செல்லும் வீதியே இது. இந்த கரடு முரடான காட்டுப்பாதையூடாகவே நடைபயணமாக இந்த மாணவர்கள் நாளாந்தம் பாடசாலையை சென்றடைய வேண்டியுள்ளது. 1 தொடக்கம் 5 வரையான வகுப்புகளை கொண்ட பாரண்டா தமிழ் வித்தியாலயத்தில் தற்போது 10 மாணவர்கள் மாத்திரமே கல்வி பயில்கின்றனர். குடியிருப்பு பகுதியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பாடசாலை அமைந்துள்ளமையினாலும் காட்டுப் பகுதியினூடாக செல்ல வேண்டியுள்ளதாலும் மாணவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளது. பள்ளிக்கூடத்தை சுத்தி இருக்கிறது காடு, சிறுத்தைகளும் பள்ளி பாம்புகள் இதுகளுக்கு பிள்ளைங்க முகம் கொடுக்க வேண்டியது வருது. பிள்ளைகள் 10 பேர் கற்பிக்கிறான்னு சொன்னா மற்ற பிள்ளைங்க பேரண்ட்ஸ் மாதிரிலாம் பாக்குறான்னு கேட்டா அவங்களோட வசதி வாய்ப்பை பார்த்து ஒரு பள்ளிக்கூடத்தை பார்த்து ஒரு நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. இங்க சரியான வழியில பிள்ளைகள் இல்லை. தரிசு பூமிகள் இருக்குது, இதுகள் ஒரு காணிகளை கொடுத்து வீடுகளை அமைச்சு கொடுத்தா கூட ஸ்கூலுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். நாங்கள் தொழிலுக்கு போறதா பிள்ளைகளை பாதுகாக்கிறதா, ஒரு அவசரத்துக்கு ஒரு பிள்ளைகளுக்கு நோய் நொடி வந்தாலும் கொண்டு போற அளவுல ஒரு வாகனங்கள் இதுகளும் இருக்கிற இடத்துல பார்த்து ஒரு ஸ்கூல் அமைச்சு கொடுக்கறது மேல். ஃபுல்லா சுத்தி காடா தான் இருக்கு.
சிறுத்தை நடமாடுது. எங்களுக்கு ஒரு ரோட்டு வசதியும் இல்லாமல் இருக்குது. அதனால பிள்ளைகளை அனுப்பி நாங்கள் பயந்து தான் இருக்கோம். ஸ்கூல் வந்து நல்லோம், இப்போ ஸ்கூல் சேர்மார் நல்லோம், டீச்சர் மாதிரி நல்லோம். என்னென்னு கேட்டால் அவங்க அப்படி படித்து கொடுக்குறாங்க. பில்டிங் மட்டும் இருக்குது. பில்டிங் எப்படியும் ஒரு 500 பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பில்டிங் இருக்குது. தண்ணி வசதி இல்லை, மைதான வசதி இல்லை, லைட் வசதி இல்லை. அதே நேரத்தில் ஆசிரியர்கள் தங்குறதுக்கான ஒரு அறைகள் இருந்தும் ஆசிரியர்கள் தங்குறதுக்கான வசதி இல்லை. காட்டுப்பாதையூடாக செல்வதால் சிறுத்தைகளின் நடமாட்டம் காணப்படுவதாக மாணவர்கள் கூறுகின்றனர். அதிபர், ஒரு ஆசிரியர் மற்றும் ஒரு தொண்டர் ஆசிரியருடன் இந்த பாடசாலை இயங்கி வருவதாக பிரதேச மக்கள் கூறுகின்றனர். நகரப்புறத்தில் பாருங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு பக்கத்திலே அமைச்சு கொடுத்துருக்கிறீங்க. ஏன்னா இந்த தோட்டப்புற மக்களுக்கு மட்டும் இப்படியான ஒரு காட்டுகளையும் ஒரு பெரிய அதாவது மிருகங்கள் நடமாடக்கூடிய இடத்துல கொண்டாந்து பாடசாலையை கட்டி கொடுத்துருக்கிறீங்க. இது ஏறத்தாழ இந்த பாடசாலை இன்னும் இப்படி போயின்னா நான் அடுத்த வருடம் இந்த 10 பிள்ளைகளும் இங்கே வருமாங்கிறது ஒரு சூழ்நிலை இல்லாத காரணமாக இருக்கிறது. இது தொடர்பில் கம்பளை வலயக்கல்வி பணிப்பாளர் எஸ். துஷ்யந்தியிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. அருகிலுள்ள வேறு பாடசாலைகளுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்புவதே இந்த பாடசாலையில் மாணவர் எண்ணிக்கை குறைவடைந்தமைக்கான காரணம் என அவர் தெரிவித்தார். அத்துடன் குடியிருப்பு பகுதியிலிருந்து சற்று தொலைவில் பாடசாலை அமைந்துள்ளமையும் மாணவர் எண்ணிக்கை வீழ்ச்சிக்கு காரணம் என கம்பளை வலயக்கல்வி பணிப்பாளர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் மாணவர் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் திணைக்களத்தினால் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கம்பளை வலயக்கல்வி பணிப்பாளர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். எதிர்வரும் 30ஆம் தேதி CRNFC மைதானத்தில் நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சி தொடர்பான ஊடக சந்திப்பு கொழும்பில் நேற்று நடைபெற்றது. இந்த இசை நிகழ்ச்சியினை சர்க்கிள்ஸ் நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளதுடன் MTV MBC நிறுவனம் ஊடக அனுசரணை வழங்குகின்றது. இந்த நிகழ்வு CRNFC மைதானத்தில் எதிர்வரும் 30ஆம் தேதி மாலை 7 மணிக்கு நடைபெறவுள்ளது. அதிகுச்ச நட்சத்திரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்ரீராம், ஆண்ட்ரியா, அபே யூத் புகார், சத்யபிரகாஷ் மற்றும் நிகிதா காந்தி, அனில் ஸ்ரீனிவாசன் அவர்களினுடைய அற்புதமான இசையில் இந்த நிகழ்ச்சி 3 மணி நேர ஒரு பாலிவுட் ஹாலிவுட் அற்புதமான பாடல்களை கொண்ட நிகழ்ச்சியாக மாறப்போகிறது. இந்த நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்டுகளை tickets.lk மற்றும் mydeal.lk மற்றும் நாங்கள் சொன்ன தொலைபேசி இலக்கம் 076 99 32 333 என்கின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினையும் ஏற்படுத்தி பெற்று இந்தியாவினுடைய முதல் பெண் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீதேவியை கௌரவிக்கும் விதத்தில் ஸ்ரீதேவிக்கான பிரத்யேகமான நிகழ்வுகளும் இந்த இசை நிகழ்ச்சியில் அரங்கேறப் போகிறது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அன்லீஷ்ட் இசை நிகழ்ச்சி வருகின்ற 30ஆம் தேதி CRNFC மைதானத்தில் இந்த வருடத்தினுடைய முதலாவது மிக பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியாக இங்கே அரங்கேற காத்திருக்கிறது. India's top, as I would say, definitely South India's top musical talent தான் பேண்டா வரப்போகுது. ஐ திங்க் ஆஸ் அ காம்பினேஷன் யாரெல்லாம் வரப்போகிறாங்கிறது நான் சொல்கிறேன். அவங்கெல்லாம் வரது முதல் தடவை ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள்லாம் சேர்ந்து வரப்போகிறோம். தனித்தனியாக தான் வந்திருக்கோம். அது வரைக்கும் we have Keba Jeremiah on the guitar, Naveen Napier on bass. I've got Leon James, who's a music director. He's also going to be playing the keys along with me. I've got David Joseph and Krishna Kishore both on percussions. அதாவது ஒரு ட்ரீம் டீம்னு சொல்லுவேன். இது எல்லாருமே த டாப் பீப்புள். இன்னைக்கு கேட்கக்கூடிய இப்போ தள்ளி போகாதிலேருந்து ஆரம்பித்து நெருப்புடான்னு சொல்கிற வரைக்கும் வாசிச்சிருக்கிற அத்தனை மியூசிஷியன்ஸும் ஆக்சுவலி ஸ்டேஜில் இருக்க போகிறாங்க இன்னைக்கு. நீரானது மனித வாழ்விற்கு இன்றியமையாத ஒரு வளம். எனினும் துரித நகரமயமாக்கல், சூழல் மாசடைதல், காலநிலை மாற்றம் ஆகியன நீர்வளத்திற்கு அச்சுறுத்தலாக விளக்குகின்றன. இதனால் எதிர்காலத்தில் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் மக்கள் சவாலை எதிர்நோக்க நேரிடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. புவியில் உள்ள நீரின் அளவு தற்போது குறைவடைந்து வருகின்றமை முழு உலகமே எதிர்கொள்ளும் பாரிய சவாலாக அமைந்துள்ளது. சுத்தமான நீரை பெற்றுக் கொள்வதில் உலகளாவிய ரீதியில் பல்வேறு பிரச்சினைகள் நிலவுகின்றன. விவசாயிகள் நம்பியிருக்கும் நீர்வளமும் எதிர்காலத்தில் இல்லாமல் போகும் அபாயம் தோன்றியுள்ளது. இலங்கையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட வறட்சி இதற்கு சிறந்த உதாரணமாகும். இம்முறை மழையின்மையினால் குழாய் கிணறுகளில் நீர் பாய்ச்சி நெற்பயிற்சியை மேற்கொள்கின்றனர் மன்னார் விவசாயிகள். எனினும் போதிய நீர் பாய்ச்ச முடியாது போனமையினால் சில விவசாயிகளின் வேளாண்மை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இம்முறையும் அவர்கள் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒழுங்கான இது இல்ல, தண்ணி பிரச்சனை மிகவும் மோசமா இருக்கு. ஆனா எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு வீதத்தை பார்க்க போனா 30 கோடி பெருசா இல்ல. ஐக்கிய நாடுகளின் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தர நிர்ணயங்களுக்கு அமைய
தனிநபர் ஒருவருக்கு நாளாந்தம் குறைந்தபட்சம் 2 லிட்டர் சுத்தமான நீர் தேவைப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த 2 லிட்டர் நீரை பெற்றுக்கொள்ளக்கூட முடியாத நிலையை பலர் எதிர்நோக்கியுள்ளனர். மட்டக்களப்பு உன்னிச்சை குளம். இந்த குளத்தின் ஊடாகவே மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படுகின்றது. எனினும் இந்த குளத்தை அண்டியுள்ள உன்னிச்சை, கரவெட்டியாறு, இராசத்துறை நகர், 8ஆம் கட்டை போன்ற கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் குடிப்பதற்கு நீரின்றி அல்லலுறும் நிலை ஏற்பட்டுள்ளது. அசுத்தமான நீரை இவர்கள் பல வருடங்களாக குடிநீர் உள்ளிட்ட தமது நீர் தேவையை பூர்த்தி செய்ய பயன்படுத்தி வருகின்றனர். கொட்டக்கலை, போகாவத்தை, கெளிவத்தை புதிய வீடமைப்பு திட்டம் 2009ஆம் ஆண்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டது. சுமார் 25 குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் அதிகமானவர்கள் இங்கு வசிக்கின்ற போதிலும் இவர்களுக்கான குடிநீர் தேவை கூட பூர்த்தி செய்யப்படவில்லை. அருகில் உள்ள ஊற்றிலேயே அன்றாடம் தேவைக்கான நீரை இந்த மக்கள் பெறுகின்ற போதிலும் அசுத்தமான நீரினால் தோல் நோய்கள் ஏற்படுவதாக கெளிவத்தை புதிய வீடமைப்பு திட்ட மக்கள் கூறுகின்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.